அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்ப பேச போற விஷயம் வந்து, எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக். அதாவது அ காதல் ஹார்மோன். அதுக்கு பேர் வந்து ஆக்ஸிடாசின். அது வந்து ஒருத்தருக்கு உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு காதல் வருது. அவங்களுடைய ஹார்மோன் எப்படி வேலை செய்யுது? இந்த ஆக்ஸிடாசின்ங்கிறது வந்து மத்த சில ஹார்மோனையும் பாதிக்குது. அது என்னன்னா, அந்த சோம்பேறித்தனமா இருக்கும். டயர்டா இருக்கும். வாக்கிங் போமாட்டாங்க, ஜிம்முக்கு போமாட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம் அது வந்து பிரேக் பண்ணும் பாருங்க. அ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முதல்ல அதாவது நான் பெண்கள சொல்லல, ஆண்கள சொல்றேன். ஐயோ! பெண்கள போய் என்னத்த நானே சொல்லிட்டு திரியிறது. ஆண்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பார்ப்பாங்க. பெரிய கண்ணாடி ஓகே. அப்ப வந்து ஒரு சர்வே நடக்கும். இதுல எத எத மாத்த முடியும், மாத்த முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து தலைமுடிய நல்லா வெட்டுறது, ஃபேஷியல் பண்றது, எக்சர்சைஸ் பண்றது. அப்ப வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வயித்துல வச்சு சாப்பிடுற அளவுக்கு குண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒல்லி ஆகணும்னு நெனைப்பாங்க. இதெல்லாம் பண்றது. அப்புறம் வந்து ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ட்ரெஸ் வாங்கணும். பழைய ட்ரெஸ்லாம் பத்தாது. ஓகே. நான் ஒரு 6 மாசம், 1 வருஷம் நம்ம உட்காந்து சாப்பிட்டாலே நம்மளுக்கு பழைய ட்ரெஸ்லாம் பத்தாது. அப்ப ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஜிம்முக்கு போறது, அது வந்து அந்த மாரி ஒரு சோம்பேறித்தனத்த கூட அது வந்து மாத்துது அந்த காதல் உணர்வு. அந்த ஹார்மோன் சரிங்களா? நம்மள வந்து ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்டின்ன உடனே ஒரு அது வந்து என்ன சொல்றது? பாரதிதாசன் ஒரு பாட்டுல சொல்றாரு, கண்ணின் இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன். "கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால், மண்ணில் குமரருக்கு மாமலையும் சிறுகடுகாம்." அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த அந்த அத என்ன சொல்றது? ஓரப்பார்வைன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இந்த சும்மா லைட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா கூட, காதலோட பார்த்தா கூட, அந்த பையனுக்கு மவுண்டன் கூட மஸ்டர்ட் சீடு மாரி தெரியுமாம். அதாவது குடு குடு குடுன்னு போவானாமா அந்த மவுண்டன் மேல. அதாவது அதுதான் வந்து இந்த அந்த லவ் ஃபீலிங். அவன் வந்து அதுக்கு முன்னாடி எங்கேயாவது வாக்கிங் போ சொன்னா கூட போமாட்டான். என்னத்துக்கு வாக்கிங் அதாவது ஒரு காரணம் இல்ல. வாக்கிங் போணும் எதுக்கு நம்ம இப்ப நம்மள யார் பார்க்குறாங்க அப்படின்ற மாரி இருக்கும். யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அப்படியே சுறு 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 சுறுன்னு இருக்கும் மனசு. சரிங்களா? பையன்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும். உடனே போயிட்டு ஜிம்முக்கு போறதுன்னு அதாவது ஒரு வேகம் வரும். நம்மள ஒருத்தர் விரும்புறாங்கன்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அம் வ ஜிம்முக்கு போறது, என்ன ஒரு புது மாற்றம். அப்படியே வந்து உண்மையிலே அது நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். வேற யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. இந்த ஹார்மோன் சொல்ற பேச்ச அப்படி கேட்பாங்க. சுறுசுறுப்பு வரும். அப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. அது வந்து டீனேஜ்ல பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அந்த ஃபேஷியல் பண்ணணும். சரி அப்பதான் முகத்தெல்லாம் பார்ப்பாங்க. எப்படி இருக்கு? அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஃபேஷியல் பண்ணுவாங்க. ஃபேஷியல் பண்றதுன்னா, இது அந்த கடையில போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குற மாரிலாம் கிடையாது. அதுலேருந்து இந்த கடவுள்ட்ட சரணாகதி அடையறதுன்னு சொல்லுவாங்களாமே, சரண்டர். அது போல அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஃபுல்லா ஃபேஷியல் என்ன செலவானாலும் பரவால்ல. எனக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஃபீல் தானே நம்ம ஃபேஷியல் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருப்போம் அப்படின்னு. ஒரு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபேஷியல் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் கூட உட்காந்து அப்படியே பண்ணுவாங்க. ஆனா சாதாரண ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்காந்துருக்க சொன்னா உட்கார முடியாது. ஃபேஷியல்னா எல்லாத்தையும் போட்டு கண்ண வேற மூடி விட்டுருவாங்களா, கண்ல அதாவது அதுதான் வந்து கடைசியா பண்றது. எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு, கண்ண வேற மூடி விட்டுருவாங்க. ஃபோன் பார்க்க முடியாது. ஏதாவது 2 பாட்டு போட்டாங்கன்னா, அத கேட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையா உட்காந்துருப்பாங்க. அந்த கண்ண மூடிக்கிட்டு இருக்கிறப்போ, இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அந்த கண்ண மூடிக்கிட்டு இருக்கப்போ கூட அந்த பொண்ண பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அது அப்படியே நீங்க லவ் பண்றவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா சிரிப்பாங்க. இல்ல, இல்ல. நான் வந்து சின்ன பிள்ளைலருந்து இப்படித்தான் இருக்கேன். ஓகே. சின்ன பிள்ளைலருந்து இப்படித்தான் இருக்கேன். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து நான் சொல்றது லவ் பண்றவங்களுக்கு. பசங்க அப்படியே சுறுசுறுன்னு இருப்பாங்க. பார்த்தாலே தெரியும். ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏதாவது எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமான மாரி இருக்கும். அந்த ஃபேஷியல் பண்றது. அதுவும் அந்த ஃபேஷியல் பண்ணிட்டு ஏதோ செமினார் பிரசன்டேஷன் பண்ற மாரி அந்த பொண்ணு நாளைக்கே வரணும்னு ஆசை. நாள மறுநாளே வரணும்னு ஆசை. ஏன்னா வந்து இதுக்கு வெயில் பட்டு கருத்து போயிடக்கூடாது. அப்பாடி! அப்படி வந்து இந்த என்ன ரஜினிகாந்த் ஒரு படத்துல பண்ணியிருப்பாரே! ஏதோ ஒரு படம். சிவாஜின்னு நெனைக்கிறேன். வெள்ள வெளியேறுன்னு ஆயிரும். அதுவும் வெள்ளையா இருக்கிறவங்களும் திரும்பவும் ஃபேஷியல் பண்றாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது கலரு கம்மியா இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஆனா வெள்ளையா இருக்கிறவங்க பண்ணுவாங்களா? அவங்களும் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போறாரு, ஃபேஷியல் பண்றாருங்கிறத லேடீஸ் வந்து இந்த ஃபோட்டோ மெமரின்னு சொல்லுவாங்க. டிக் டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க, எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிரும் ஈஸியா. இதுக்கெல்லாம் பெருசாலாம் சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நான்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரு பேப்பர் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல என்னென்ன மிஸ்டேக்ன்னு நான் வந்து சீக்கிரத்தில சொல்லிருவேன். எங்க வீட்லயே சொல்லுவாங்க, "நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டா கண்டுபிடிக்கிற" அப்படின்னு. இந்த ப்ரூஃப் ரீடிங்லாம் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க,
இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வேகமா பார்ப்பேன். தமிழ், இங்கிலீஷ்லயும் வேகமா பார்ப்பேன். அதாவது இந்த குறை கண்டுபிடிக்கிற பழக்கம். இது இது அப்படின்னு நோட் நோட் பண்றது. அது லேடீஸ்க்கு நல்லா வரும். சரிங்களா? அவங்க நல்லா நோட் பண்றாங்கன்னு ஆண்களுக்கு தெரியாது. அப்ப என்னாகும், அவங்க வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க, எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இப்ப வேற ஒரு ஆந்திரா பொண்ண லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தமிழ் பையன் ஆந்திரா பொண்ண லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க. அவங்க ஊர பத்தி ஆராய்ச்சி பண்றது. அது என்ன ஊரு, சாப்பாடு அது இதுன்னு அவங்க எப்படி பேசுவாங்க. அதாவது அதெல்லாம் அதாவது அது வந்து நம்ம சம்மந்தப்பட்ட ஊரா போகுது. மாமனார் ஊரு. புரியுதுங்களா? அவங்க வந்து அப்படியே நெனச்சுக்குவாங்க. மாமனார் ஊரு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட பேசுறப்போ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது சொல்லலாம். அதுக்காக ஒரு தேடல். அப்ப நீங்க போயிட்டு நீங்க யாராவது சினிமா பார்க்கலான்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்க வரமாட்டாங்க. அத வந்து நான் அதாவது வந்து அது சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஊர் பையன் கூட அவ்வளவு தெரிஞ்சிருக்க மாட்டான். ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க கூட அப்படியே தேடி தேடி பார்ப்பாங்க. சரியா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த ஊர்க்காரங்கள பார்த்தாலே ஒரு ஸ்மைல் வரும். ஏதோ அந்த பொண்ணோட சொந்தக்காரங்கள பார்த்த மாதிரி. "ஓ! அப்படியா நீ இந்த ஆந்திராக்காரங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசம் வரும். நான் உங்க ஊர் பொண்ண தான் லவ் பண்றேன்னு. அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட கூட இந்த லவ் பண்ற பசங்க உண்மைய சொல்லுவாங்க தெரியுமா? நான் அதுபோல நெறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்கேன் ட்ரெயின்லலாம். நான் அந்த ஊர் பொண்ண லவ் பண்றேன். அப்புறம் வந்து இந்த மாரிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினா தான் அவங்க போய் யார்ட்டயாவது கோசிப் பண்ணுவாங்க. தெரியாதவங்கள்ட்ட பேசினா, அதாவது ஏதோ ஒரு மன ஆறுதல்னு வச்சுக்கங்களேன். ஏதாவது பேசுறது, யோசனை கேட்கறது அந்த மாரிலாம் பண்ணுவாங்க ட்ரெயின்லலாம். அப்புறம் வந்து அதான் அதாவது அந்த ஊர்க்காரங்கள பார்த்தாலே ஒரு சொந்தக்காரங்க மாரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? அப்படியே மிதந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதாவது இவங்க வந்து இந்த பொண்ணுட்ட பேசுறதுக்குள்ளாவே இந்த மாதிரியான மாற்றம்லாம் வரும். அப்ப அத லைட்டா அந்த வீட்லயும் பேச ஆரம்பிப்பாங்க. ஆம் இந்த ஊர் பொண்ண பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டா, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. ஆந்திரா பொண்ணா? வேணாம், வேணாம். அவங்கலாம் ரொம்ப காரமா சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. இந்த பையன் சொல்லுவான். அதாவது அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லுவான். ஏன்னா நம்ம நம்ம கல்ச்சர்ல அப்படி இருக்குது. எல்லா விஷயத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இது சக்சஸ் ஆகுமா? அப்படின்ற ஒரு யோசனை. சரியா? இல்ல, இல்ல இல்லம்மா நம்ம வந்து நம்ம ஊர் டைப்ல சமைக்க சொல்லி கத்துக் குடுத்துரலாம் அப்படின்றது. அப்புறம் வந்து நம்ம ஊர் பொண்ணு மாரி மாத்திக்கலான்றது. அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க இவ்ளோ யோசிப்பாங்க. இவ்ளோ ப்ராசஸ் நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. சரிங்களா? ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து இந்த லவ்வ இனிஷியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க தான் முழு பொறுப்பு. நான் என்ன பொறுத்தவர சொல்றேன். 80% அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா இவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சும்மா வீதியில சும்மா இருக்கிற ஒரு ஆணையோ, இல்ல சும்மா இருக்கிற பொண்ணையோ, அவங்க யாரு அந்த லவ் பண்ண அப்ரோச் பண்றாங்களோ, அவங்க தான் பெரும் பங்கு அந்த காதலுக்கு. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து சும்மா இருப்பாங்க. அப்பாவியா இருப்பாங்க. அவங்கள போய் நான் உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து அப்படியே காதல் வயப்பட்டு சுத்திட்டு இருந்துட்டு, டக்குன்னு எனக்கு எங்க வீட்ல வேணான்ட்டாங்க. அப்பலாம் சொன்னா பெரிய பாவமாயிடும். அப்ப நீ யோசித்து லவ் பண்ணணும். அது ஒருத்தர வந்து அது எப்படி சொல்றது? சும்மா இருக்கிறவங்கள வந்து வம்பிழுத்து, அவங்கள வந்து ஒரு பொம்மை மாரி பயன்படுத்தக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் மனசு இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து நமக்கு வந்து நம்பிக்கை குடுக்குறது. கல்யாணம் பண்ணலான்ற நம்பிக்கை குடுத்துட்டு, அப்புறம் ஏமாத்தக்கூடாது. அது வந்து ஆணோ, பொண்ணோ அது பாவம் தான். சரிங்களா? இன்னும் சில அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, இவன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து அந்த பொண்ண லவ் பண்ண வச்சு, அவன் போய் வீட்ல சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, "இல்லப்பா அதெல்லாம் வேணாம். நம்ம பிரியாம பொண்ணோட சொந்தக்காரங்களோட சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்குது போய் பார்க்கலான்னுவாங்க." அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்க்கு விழுந்து விழுந்து படிச்சு எக்ஸாம் எழுதி ஃபெயிலா போனா எப்படி இருக்கும்? அதாவது அந்த அளவுக்கு அவன் வந்து அதில அந்த அளவுக்கு அந்த ஈடுபாட்டோட இருந்து, அந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதில வந்து நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த காரணம், இந்த காரணம் அந்த லவ் ஃபெயிலியர் ஆவறதுக்கு அவங்க எவ்வளவு நியாயப்படுத்துறாங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு 34 மார்க் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த டீச்சரே இறக்கப்பட்டு 1 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுவாங்க. ஆனா நம்ம குடும்பம் இருக்கே, அது எப்புட்றா மட்டுப்படுத்தலான்றதுல தான் கவனமா இருப்பாங்க. வேற வேற நாட்டு பொண்ணு, வேற மொழி பொண்ணுன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. இது ஹைலி ரிஸ்க். ஒண்ணு இது சக்சஸ் ஆவலாம். இல்லாட்டி சக்சஸ் ஆவாம கூட போலாம். சரிங்களா? காதல்ங்கிறது வந்து இந்த பக்கம் முடிய போய் தூக்கிட்டு இருக்கு. அது சரியா கவனிக்காம பேசிட்டே இருக்கிறது. அப்புறமா டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் பேசுறது. அப்போ அது வந்து
ஒரு சில அம்மா, அப்பா தான் சரி, அ பிடிவாதமா இருக்காங்க 2 பேருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சிலர் வந்து அதில இந்த 10 விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்கும். அந்த ஒரு தப்ப மட்டும் பார்த்துட்டு, மிச்சம் 9 பாயிண்ட்ட விட்டுருவாங்க. அத நம்ம தான் நெனச்சுக்கிறோம். அதாவது நம்ம உண்மையா லவ் பண்றோம். நமக்கு புடிச்சிருக்கு. சோல்மேட்டு. அதாவது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லாருக்கும். அது அப்படியே நம்ம தான் வந்து அப்படியே பயங்கரமா எக்ஸாஜரேட் பண்ணி அத ஃபீல் பண்றது. யங்ஸ்டர்ஸ். ஆனா அம்மா, அப்பா பாருங்களேன், எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி. அதெல்லாம் வேணாம்ப்பா. அதெல்லாம் வேணாம். எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? அதாவது எனக்கு இப்ப எனக்கு ஒரு பையன பிடிக்கல, எனக்கு ஒரு பொண்ண பிடிக்கலன்னா, அது நம்ம வந்து ஒரு நம்ம அது வந்து அது எப்படி சொல்றது? எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் பிள்ளைங்க எப்படி விரும்ப முடியும்? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாப்பிள்ளைய அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அது ம ம நம்ம அம்மா, அப்பா முதல்ல உணரணும். கல்யாணங்கிறது அந் சம்மந்தப்பட்ட யங்ஸ்டர்ஸுக்கு தான் கல்யாணம். 2 குடும்பங்கள் ஒண்ணு சேர்றது அதெல்லாம் அதெல்லாம் உண்மையே கிடையாது. 2 குடும்பம் ஒண்ணு சேர்றதுன்னா, 2 குடும்பமுமே அந்த 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனச்சு அதாவது கொஞ்சம் சுமூகமா இருந்தாலே போதுமானது. நம்ம ஊர்ல கல்யாணங்கிறது 2 குடும்பம் ஒண்ணு சேர்றது. அப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவுல இருக்கிறவங்கலாம் என்ன 2 குடும்பம் சண்டை போட்டு ஓடிர்றாங்களா என்ன? அதாவது சிலர் வந்து இந்த சைக்காலஜிஸ்ட் சிலர்லாம் பேசுவாங்க. மேலை நாடுகள்ல இப்படி நடக்குது அப்படின்னு. அதாவது மேலை நாடுகளுக்கு வந்து ஒரு 1 வாரம், 2 வாரம் டூர் போயிட்டு இப்ப நான் ஜப்பான் டூர் போனேன்னா, எல்லா எல்லா விஷயமும் தெரியுமா? ரோடு, வண்டிய தான் பார்க்குறோம். குடும்பத்தில இருக்க வேல்யூஸ் நமக்கு எப்படி தெரியும்? 2 நாள், 3 நாள் வெளிநாட்டுக்கு போய் டூர் வந்துட்டு, ஆஸ்திரேலியாவே இப்படித்தான் நினைக்கக்கூடாது. எல்லா ஊர்லயும் அம்மா, அப்பா தான் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் மாமனார், மாமியார், பிள்ளை, குட்டி எல்லாமே இருக்காங்க. புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேருக்கு புடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் பொண்ணு பார்க்குறேன் அப்டின்னா, அவன் வந்து ஒரு அடல்ட் ஆகுறதுல அடல்ட்டா இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் ஒரு பொண்ண செலக்ட் பண்ணி குடுக்குறேன். நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கிறது வந்து, அவனோட இல்ல அந்த பெண்ணுடைய மனநிலைய மதிக்காத தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பேசி பார்த்துட்டு அந்த பையன் முடிவு பண்ணட்டும். அந்த பொண்ணு முடிவு பண்ணட்டும். நம்ம ஊர்ல பேசக்கூட விட மாட்டாங்க தெரியுமா? எ எனக்கு வந்த ஆத்திரமா எங்க அம்மாகிட்ட நான் சொன்னேன். ஒரே ஒரு தடவ ஃபோன்ல பேசுறேம்மா அப்டின்னுட்டு. அதாவது எனக்கு என்ன மேல் டாமினேஷன் பண்ற ஒருத்தரா இருக்கக்கூடாது. நான் நீங்க பெண்கள பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு பதில் தெரியணும்ல. இல்ல. அதாவது நெறைய பேர் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பொம்பளைங்கன்னா அப்படித்தானா? பொம்பளைங்கன்னா அதுக்கு தான் லாயக்கு அப்படிலாம் பேசுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசுறது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா தான் வேணான்னு சொல்லிட்டு போயிருவேன். நடிக்கிறது. நான் அத தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சேன். எங்க அம்மா வந்து, இல்ல வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசவே கூடாது. அதாவது எங்க அம்மா, அப்பா காலத்துல மாரியே என்னையும் பண்ணா. நான் சொன்னேன், அப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டேன். அதாவது இது வந்து நம்ம அ எனக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண எங்க வீட்டாளுங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் எப்படின்னா, முகத்த பார்த்தா நல்ல பையனா தெரியுது. இவ்வளோ நிலம் இருக்கு. சொந்த வீடு. கிராமத்துலலாம் சொந்த வீடு தான் எல்லாருக்கும். அவங்க வந்து எவ்வளோ நிலம் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா, நம்மள விட பெரிய இடத்துல கல்யாணம் குடுக்கணும். எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அப்பா நிலத்த தான் பார்ப்பாரு. அ நான் வந்து குணம் தான் முக்கியம்னு நெனச்சேன். அப்ப வந்து அந்த குணம் சரியா இருக்கணும்ல. இப்ப இந்த குணம் சரியில்லன்னா, நம்ம எத நம்பி வாழ முடியும்? சொல்லுங்க. இப்போ ஒரு குளத்துல தண்ணியே இல்ல. அந்த குளத்துல தண்ணியே இல்ல. உங்களுக்கு புரியுதா? அதில தன்மையே கிடையாது. அதில ஈரமே கிடையாது. அதில அன்பே கிடையாது. அப்ப அந்த குருவியோ, இல்ல அந்த உயிரினமோ அந்த இடத்த விட்டு போகத்தான் செய்யும். அதுதான் சர்வைவ் பண்றதுக்காக அந்த இடத்த விட்டு போகத்தான் செய்யும். இல்ல இந்த குளத்திலேயே நான் இருந்து சாவேன்னு சொல்றது, அ அதோட அதுக்கு அறிவில்லன்னு தான் அர்த்தம். ஒரு சின்ன பூச்சி, புழு கூட தன்ன காப்பாத்திக்கிறதுக்கு போய்க்கிட்டு தானே இருக்கு. இப்ப நம்மலாம் எதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கோம்? அங்க இருக்க கஷ்டமா இருக்கு. அங்க வேலை கிடைக்க மாட்டேன்து. அங்க வந்து ஒரு வாடகை வீட்ல இருக்கோம். சொந்த வீடு வாங்க முடியல. சொந்த வீடு ஒரு இடம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்தியாவுல? ஒரு தலைமுறையில இடம் வாங்கி, அடுத்த தலைமுறையில வீடு கட்டுறது. அதுவும் அந்த வீடு கட்டுறதுக்குள்ள மனுஷன் அப்படி அசந்து போயிருவான். அவ்வளவு கஷ்டம். இந்த விலைவாசி, கொத்தனார்களோட, கான்ட்ராக்ட்காரங்களோடையும் நூல் பட்டு, ச்சே! நூல் பட்டுன்னா, அல்லல் பட்டுன்னு அர்த்தம். அல்லல் பட்டுங்கிறது தான் லோக்கல்ல அந்த மாரி வார்த்தையா மாறிடுச்சு. அவ்வளோ கஷ்டம். அப்ப இங்க வர்றோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது.
அதாவது வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் அது கத்துக்கிட்டே இருக்கோம்ல. அத கத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு 10 வருஷம் ஆயி போயிடுது. இந்த 10 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு போனோம்னா, அங்க இருக்கிறது எல்லாமே புதுசா தெரியுது. இப்ப ஏற்கனவே 10 வருஷமா பழகுன இடத்த விட்டுட்டு திருப்பி அங்க போனோம்னா, அது ஒரு பெரிய சிக்கலா போயிரும். நம்மகிட்ட இருக்கிற காசு ஒரு 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 10 ஒரு 50,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு 10,00,000 எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 10,00,000ம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் வெளிநாட்டுக்கு வர்றவங்க யாரும் திரும்பி போறதில்ல. ஏன்னா, இந்த சூழ்நிலைக்கு பழகிட்டா, அதுக்குள்ள குழந்தை பொறக்குது. அதுவே ஸ்கூல் சேர்க்கிறோம். ஸோ, அதனால இந்தியாவுக்கு வர முடியல. அதனால இந்தியா வந்து மட்டம்னு நாங்க நினைக்கல. ஒரு சூழ்நிலைக்கு பழகிர்றோம். இப்போ கிராமத்துலேருந்து ஒருத்தன் டவுனுக்கு போறாங்க. மறுபடியும் என் கிராமத்துக்கு போல. ஏன்னா டவுன் பழகிடுது. அது பழகிடுது. உண்மை அப்படிதான். பழகிறதுனால, சரி திரும்பவும் அங்க போயிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். மத்தபடி தினப்படி வாழ்க்கைங்கிறது நம்ம இந்தியாவுல இருக்கிற மாரியே தான் இருக்கும். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து லவ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன லவ் பண்ண வைக்கிதுன்னா, அந்த பையனுடைய அ அந்த பையனோட மனசுல, உடல்நிலையில, அவனோட சூழல்ல எவ்வளவோ மாற்றத்த அவன் சந்திக்கிறான். அப்படி ஒரு சாதாரண சோகமா அதாவது ஒரு அடல்ட் கூட நல்ல ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கூட, ரொம்ப அமைதியா சோகமா இருக்கிறவங்க கூட அப்படியே திடீர்னு ஒரு ஒரு சின்ன பையன் மாரி மாறுற அந்த வேகம் இருக்கு தெரியுமா? அது வந்து அது காதலால மட்டும் தான் சாத்தியம். அப்படி ஒருத்தர காதலிக்க வச்சுட்டு, அவங்கள வந்து ஏமாத்துறது பெரிய பாவம். ஆனா அதுக்குரிய காரணம் இருக்குல்ல. நீங்க எப்படி ஏன் காதலிக்க வைக்கிறீங்கிறது. அந்த காரணம் வந்து அப்படியே தான் இருக்கு. அந்த காரணம் அப்படியே தான் இருக்கு. அந்த ம் அந்த மாரிலாம் பண்ணவே கூடாது. அம்மா, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ இந்த பொண்ண ஏமாத்து, அந்த பையன ஏமாத்து." கொஞ்சம் கூட நம்ம நம்ம அம்மா, அப்பாக்கெல்லாம் சங்க இலக்கியத்தில மாரிலாம் கிடையாது. அதாவது சங்க இலக்கியத்திலயும் அந்த பையன லவ் லவ் பண்ணாத, கல்யாணம் பண்ணாத அப்படி வீட்லலாம் அடைச்சு வச்சுருவாங்க. அதுக்கு பேரு எரிச்சரிப்புன்னு பேரு. வீட்லயே அடைச்சு வச்சுருவாங்க. அது ஏன்னா அந்த பையன பத்தி அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு எல்லா காலத்துலயும் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த காலத்துல பாருங்க, ஒருத்தன் குடிகாரனா இருக்கான். கஞ்சா குடிக்கிறான். பார்க்கறதுக்கே ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு ஆளா கிடக்குறான். அவனையும் தான் பொண்ணுங்க லவ் பண்ணுது. அப்ப வந்து வேணாம் வேணாம்னு சொன்னா கேட்கறது கிடையாது. அப்பதான் வந்து வீட்ல வந்து அடைச்சு வைக்கிறது. இந்த மாரிலாம் பண்றாங்க. அதாவது இந்த சங்க இலக்கியத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. அவங்க வந்து தீவிரமா லவ் பண்ணா வீட்ட விட்டு போறாங்க. ஆனா இப்ப இருக்கிற அம்மா, அப்பா எப்படின்னா, இந்த வீட்ல போயிட்டு இவ்வளவு நகை கிடைக்கும். இல்ல எனக்கு இந்த பொண்ணோட மூஞ்சி பிடிக்கல. இந்த பையனோட முகம் பிடிக்கல. அதாவது அவங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே பிடிக்குதான்னு டெஸ்ட் பண்றது கிடையாது. 2 பேருக்கும் உண்மையிலேயே பிடிக்குதா? நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க சொல்ற பதில்ல தெரியும். உண்மையிலேயே விரும்புறாங்களா இல்லையான்ட்டு. ஆனா வந்து என்ன சொல்றது, மொட்டடியா அதாவது மொட்டடியான்னா என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் ஐ டோன்ட் லைக் இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. அத எக்ஸ்ப்ளைன் பண்றதே கிடையாது. எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த பொண்ண பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இது மூஞ்சி நல்லா இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, துணி கடையில போய் துணி எடுக்கிற மாரி, இங்க துணிய 10 துணி போட்டிருப்பாங்க. அங்க மேல இருக்கிறதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க லேடீஸ். அது மாதிரி இத விட பெட்டரா ஒரு பொண்ணு வரும். இத விட பெட்டரா ஒரு பொண்ணு வரும்னு தேடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி ஒரு தேடல் இருந்துச்சுன்னா, அதுக்கு முடிவே கிடையாது. அது வந்து தெய்வத்தால் கூடும் கூட்டம், இல்ல நம்மளோட விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து சில சமயத்துல அ ஒரு ஆழமான உணர்வு வரும். அந்த அப்படி உணர்வு வருதுன்னா, அவன் அத வந்து புரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து ஓகே. அந்த பொண்ணு அத வந்து ஃபீல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா, அம்மா, அப்பாவுக்கு வந்து அது வந்து ஒரு குறையாவே தெரியும். சில அம்மா, அப்பாக்கள் எப்படின்னா, அ எது வந்து அங்க குறையோ அத மட்டும் புடிச்சுக்கிட்டு அந்த அந்த பாசிட்டிவான விஷயத்த கண்டுக்கிறது கிடையாது. அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கடைசி வரை கல்யாணம் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க 10 விஷயத்துல ஒரு விஷயம் இல்லன்னா, அத வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, 10க்கு 5 பழுதில்ல. கிராமத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 10க்கு 5 பழுதில்ல அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 விஷயத்த நம்ம எதிர்பார்க்குறோம். 5 விஷயம் இருக்கு. மிச்சம் 5 இல்ல. அது பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. 10க்கு 10 மார்க் வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதாவது தேவை கிடையாது. 10க்கு 5 இருந்தா போதும். கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா வந்து, நம்ம எதிர்பார்க்குற மாரி 10க்கு 10 விஷயம் இருக்கிற ஒருத்தரு இல்லவே இல்ல. ஏன்னா அவங்க நம்மள அப்படிதான் பார்ப்பாங்க. நம்ம அவங்கள அப்படிதான் பார்ப்போம். அதனால லவ் மேரேஜ வந்து பிரேக் பண்ணி விடுறது, தடுத்து விடுறது ஒண்ணும் பெரிய திறமை கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு பையன் ஒருத்தர செலக்ட் பண்றான்னா, அவன தடுத்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தா, அவனுக்கு வந்து மனசே வெறுத்து போயிடும். இல்ல இப்ப நான் செலக்ட் பண்ற பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல. நீங்க செலக்ட் பண்ணி குடுங்க. அப்ப நான் பேசி பார்த்தா அவனுக்கு பிடிக்காது.
ஏன்னா, அதெல்லாம் வந்து தலையெழுத்துன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து தலையெழுத்து. சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேற ஊருக்கு போலான்னு நெனைப்போம். திடீர்னு நம்ம இந்த ஊருக்கு போவோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து போயிரும். நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். இல்லாட்டி ஒரு உதவி கிடைக்கும், ஒரு நட்பு கிடைக்கும். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் வந்து ஒரு அதிர்ஷ்டம், லக்கு அப்படின்னு சொல்றது. நம்மளுக்கு வந்து இங்க போனா இது எதேர்ச்சியா நம்ம நெனைப்போம். ஆனா, அது ஒரு பெரிய நல்ல விஷயமா போயிடும். அதனால எனக்கு ஜென்ரலா என்ன தோணுதுன்னா, எந்த பொண்ணு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு சொல்லிட்டு, அந்த பையன ஏமாத்திச்சுன்னா, அது வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான். அது வேற யாராவது கல்யாணம் பண்ணா கூட வாழ்க்கை கஷ்டம் தான். அதுக்கு தான் வந்து நல்லா யோசித்து முடிவு பண்ணணும். சரிங்களா? யாரையும் வந்து லவ் பண்ண வச்சுட்டு அந்த ஏமாத்துறது வந்து அவங்க அவங்க பாவம். உண்மையில ரொம்ப பாவம். அப்படிலாம் ஏமாத்தக்கூடாது. ஆனா வந்து அ அம்மா, அப்பா ஒத்துக்கவே இல்லன்னா வேற வழி இல்ல. அம்மா, அப்பா ஒத்துக்காம போனா கூட பரவால்ல. அது ஃபெயிலியர் ஆனா கூட பரவால்ல. ஆனா லவ்வ வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறவங்களே ஏமாத்துறது, அது வந்து துரோகம். சரிங்களா? அது துரோகம்னா இங்கிலீஷ்ல என்னன்னு தெர்ல. டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அந்த மாரி பண்ணக்கூடாது. சீட்டிங் பண்ணக்கூடாது. அ ஏன் நான் சொன்னேன்னா, அ அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம போயிடும். என்னத்த லவ் பண்ணி என்ன லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். சரிங்களா? ஒரு பெரிய ஆண் கூட லவ் பண்ணா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவங்களோட இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு குதூகலமா இருப்பாங்க. அது அந்த முகத்துல இருக்கிற சிரிப்பு வந்து மாறக்கூடாது. எந்த பெண்ணாலயும் மாறக்கூடாது. இன்னொரு விஷயம் சொன்னேன். அதாவது அ எண்ண போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அது நடந்துட்டதாவே நினைச்சுக்கணுமா. அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயம் நமக்கு இப்ப வந்து நடக்கணும்னு நினைக்கிறது ஆசை. நடந்துட்ட மாதிரியே நினைச்சுக்கிறது, அது ஒரு 100% ட்ரஸ்ட். புரியுதுங்களா? நான் வந்து இதே மெசேஜ வந்து நான் நெறைய வீடியோல பார்த்துருக்கேன். ஆசைப்படுறது வந்து ஆம் நடக்கும். ஆழமா ஆசைப்படுறது தான் வந்து நடக்கும். ஜஸ்ட் நமக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது இல்ல. அது அது அத வந்து நம்ம தீர்க்கமா மனசுல நெனைக்கணும். சரிங்களா? அடுத்து ரொம்ப பெரிய வீடியோ ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ வீடுகள் எல்லாம் சொல்லுவாங்க. நைட்ல வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அது வந்து பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்தில தேவதையெல்லாம் போயிட்டு இருக்குமா. அது வந்து ததாஸ்துன்னு சொல்லுமா. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஆனா, அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி, நம்ம மனசுல என்ன தோணுதோ, என்ன மாதிரி விஷயங்கள் அதாவது இப்ப லவ் பண்றாங்கன்னா நைட்ல அ கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சுட்டு தான் தூங்குவாங்க. நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு. அது வந்து அதுபோல நைட்ல நம்ம என்ன மனநிலையோட தூங்குறோமோ, என்ன சிந்தனை மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே தூங்குறோமோ, அது வந்து ஆழ் மனசுல பதியும். சரிங்களா? அந்த அந்த ததாஸ்துன்னு சொன்ன மாதிரி ஆழ் மனசுல பதியுமா. அப்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க எத வந்து தீவிரமா நினைக்கிறீங்களோ, அதாவது இது நடக்குமோ, நடக்காதோ அப்படின்னு இருக்கக்கூடாது. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அதாவது 100% வந்து மன உறுதி உள்ளவங்களால தான் இது வந்து செய்ய முடியும். சரியா? திருவள்ளுவர் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. இருங்க இதோட முடிச்சுக்கிறேன். 25ஓட. ஆ அதாவது "எண்ணியர் எண்ணியாங்கு எய்துப, எண்ணியர் திண்ணியர் அகப்பறின்" அப்படின்னா, ஒருத்தர் எண்ணுவதுன்னா திங்க் பண்றது. ஒருத்தர் திங்க் பண்றது வந்து கரெக்ட்டா நடக்கணும்னா, ஆ திண்ணியர் அகப்பறின். திண்ணியர்னா திண்ணம்னு சொல்லுவாங்க. திண்ணம்னா மன உறுதி. திண்ணம்னா அது மன உறுதியோட ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்க நெனைச்சது நடக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வந்து பிலீவ் பண்ணோம்னா, மனசுக்குள்ள அட இது நடக்கும் கண்டிப்பா, அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தோம்னா, கண்டிப்பா நடக்கும். சரியா? அதனால பி பாசிட்டிவ். அதான் திருக்குறள் சொன்னேன். திண்ணம்னா மன உறுதி. ஸ்ட்ராங்கா நெனைக்கணும். அதாவது இந்த மாரி கல்யாணத்துல நடக்கும். அதாவது இதனால பிரச்சனை வருமா? பிரச்சனை வருமான்னு நெனைக்கக்கூடாது. இது சக்சஸ் ஆகும்னு நெனைக்கணும். அது எப்படி சக்சஸ் ஆகும்? ஓடி போய் கூட கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணும், பையனும் எந்தெந்த திருநெல்வேலிய பத்தி யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு ஊரான்ட்டு. ஒரு மனுஷன் நான்லாம் என்னோட பூச்செடி செத்து போனா கூட என்னால தாங்கிக்க முடியாது. ஒரு தடவ 2 நாள் தண்ணி விடல. என்னோட கோஜி பெர்ரி செடியில நல்லா தழைஞ்சு இவ்வளோ நீளம் வந்திருந்துச்சு. இப்போ அதுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன் 3 மாசமா. ஏதாவது ஒரு பச்சை வந்து முளைச்சு வந்துராதா? அந்த குளிர் முடிஞ்ச உடனேன்னு. ஒரு செடி செத்து போனா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம ஓடி ஓடி வெட்டுறானுங்களே! உண்மையிலே பாவமா இருக்கு. அந்த பையன் வந்து சோசியல் மீடியால கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ போட்டிருக்கான் சுர்ஜித். அது ஏதோ ஒரு ரவுடி ஊர் போல இருக்குது.
வேணா விடுங்க. அதாவது அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா, 22 வயசு பையனே இப்படி இருக்கான். அதாவது அம்மா, அப்பா பேச்ச கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த பையன் ஒரு உதாரணம். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம தான் இது சரி, தப்புன்னு முடிவு பண்ணணும். நம்ம இத செஞ்சோம்னா ஜெயிலுக்கு போவோம்னு அறிவில்ல அவனுக்கு. சரி விடுங்க. அதாவது நான் ரொம்ப சந்தோஷமா அந்த வீடியோ பேசணும்னு நெனச்சேன். அதாவது ஒரு லைட்டா கேலி பண்ற மாரி பேசணும்னு நெனச்சேன். அது கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு. இருந்தாலும் சொல்றேன். ஒரு 35 ஒரு 35 டூ 40 ஏஜ்ல இருக்கிறவங்க கூட லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு மாரி ஆவுறது, சின்ன பையன் மாதிரி ஆவுறது. இட்ஸ் அ மிராக்கிள் மத்த எந்த விஷயமே அவங்கள அவ்வளோ குதூகலம் ஆக்குறதில்ல. சந்தோஷமா ஆக்குறதில்ல. தொடர்ந்து அவங்களுடைய இல்ல அவங்க அந்த மாரி இருக்கிறவங்க வந்து ஒரு மெச்சூர்ட் லவ்ங்கிறது வந்து நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. சும்மா டக்குனுலாம் முடிவு பண்ணிற மாட்டாங்க. ஒரு டீனேஜ் பசங்க மாதிரி. எனக்கு கலர் பிடிச்சிருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு ஈஸியாலாம் முடிவு பண்றதில்ல. மெச்சூர்ட் லவ் வந்து அது சக்சஸ் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் இருக்குது. ஆ சில விஷயங்கள் வந்து ஒரு கண்டிப்பா நடக்கும். சரியா? யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நெறைய பொறுப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து எஸ்ன்னு சொல்ட்டீங்கன்னா, அதுக்கும் பொறுப்பு இருக்கு. சரியா? இல்ல ஏன் சரியா, சரியான்னு கேட்கிறேன். அதனால அ பொறுப்புணர்வோட நடந்துக்கணும். எடுத்தோம், கவுத்தோம்ன்னு எதுவும் பண்ணக்கூடாது. 27 நிமிஷம் ஆகி போச்சு. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். தேங்க் யூ. பாய்.